இந்த எல்லா பேர்கள்லையும் நம்ம ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஹோல் வரலாறை ஞாபகப்படுத்துது. பேர்கள் சொன்னால் சம்பவம் ஞாபகம் வரும் அல்லவா? பேர்கள் சொன்னால் சம்பவம் ஞாபகம் வரும், வருடங்கள் ஞாபகம் வரும். அதனால் பேர்களை எல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி, இப்போ நீங்கள் இதை வாசித்து உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் கோடு போட்டு பாருங்கள். அவங்கள பாருங்களெல்லாம் படிப்பதற்கு இது உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தவனுக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தவனுக்காய் இந்த நாளே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். 1 நாளாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். தாவீதினுடையதான பிள்ளைகளுடைய பேரை பார்க்கலாம். தாவீதினுடைய பிள்ளைகள் பேர், தாவீதுக்கு எப்ரோனில் பிறந்த குமாரர் பேர் வரிசையாக வருது. அங்கேயும் சில பெண்மணிகளுடைய பேரை பார்க்குறோம். அகினோவாம் அப்படிங்கிற ஒரு பேரை பார்க்குறோம். அம்னோங்கிறது தான் முதல் ஆளாக. கர்மேலம் போன ஒரு ஆளாகிய அபிகாயில், அது ஒரு பெரிய சரித்திரம். அந்த சரித்திரத்தையும் நம்ம பார்க்குறோம். கேசூர் ராஜாவாகிய மாக்காள், அவளை குறித்தும் நம்ம பார்க்குறோம். மாக்காள் ஒரு புறஜாதிய பெண்மணியோட பேரை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக அபித்தாள் அப்படிங்கிற ஒரு பெண்மணி, அதை பார்க்குறோம். எக்லால்ங்கிறதான பேரை பார்க்குறோம். இந்த 6 வருஷம் அவன் எங்கே அரசாண்டதான அந்த 7 வருஷம் 6 மாதம் அவன் எப்ரோனில் இருந்ததையும் 33 வருஷங்கள் எருசலேமில் இருந்ததையும் உள்ளதான ஒரு குறிப்பை பார்க்குறோம். அதற்கு பிற்பாடு 5ஆம் வசனத்திலிருந்து அந்த சாலமோன் பேர் வருது. நாத்தான் ஒரு பேர் வருது பாருங்கள், நாத்தான். அப்புறம் சாலமோன். இந்த சாலமோனுடைய பத்சேபாளிடத்தில் பிறந்ததான பிள்ளைங்க தான் சிமியா, சோபாப், நாத்தான், சாலமோன். இந்த நாத்தானுடைய வம்சவழியை பற்றி ஒரு சின்ன குறிப்பு நான் உங்களுக்கு கூடுதலாக சொல்லணும்னா, லூக்கா எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் மரியாளுடையதான யோசேப்பு மரியாள் இயேசு கிறிஸ்துவனுடையதான வாழ்க்கை வரலாறு பற்றி எழுதிட்டே வரும்போது இந்த நாத்தான்கிற பேரை நீங்கள் வாசிக்க நேரிடும். லூக்கா 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்க நேரிடும். சரி, அப்போ சாலமோனுடைய வம்சாவளியில் வர்றது யார்? நம்ம யோசேப்பு. நாத்தான் வழி வம்சாவளியில் வர்றது மரியாள் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்காக சொல்கிறாங்க. சரி, அப்போ இந்த பேர்கள் எல்லாம் பார்க்குறோம். சாலமோனுக்கு அடுத்து வந்ததான பிள்ளைகளுடைய பேரை 10ஆம் வசனத்துலேருந்து நம்ம வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்துலேருந்து வாசிங்கன்னா அதுக்கப்புறம் ரெகபியாம், ரெகபியாமுக்கு அப்புறம் அபியா, அபியாவுக்கு அப்புறம் ஆசா, ஆசாவுக்கு அப்புறம் யோசபாத்து, யோசபாத் யோராம், அகசியா, யோவாஸ், அமத்சியா, அசரியா, இவன் பேர் தான் உரியாங்கிற பேரும், யோதாம், அதுக்கப்புறம் ஆகாஸ் 11ஆவது ஆள், எசேக்கியா நல்ல ராஜா, மனாசே மோசமான ராஜா, ஆமோன், யோசியா அவன் ஒரு நல்ல ஒரு ராஜா பார்க்க. யோசியா இவர் 15 பேராச்சு. யோசியாவுக்கு முதல் பிறந்தவன் யோகன்னானும் யோயாக்கின்னு 2 குமாரர். சிதேக்கியா இன்னும் 3ஆம் குமாரன், சல்லுன்னு 4ஆம் குமாரன் இருந்தான். யாருக்கு? யோசியாவுக்கு. அப்போ அந்த யோசியாவுக்கு பிறந்ததான அந்த 4 பேரில் யோயாக்கீம் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இந்த யோயாக்கீம் எகிப்தில் போய் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் நேகோவால் கொல்லப்பட்டுட்டான். அது அப்புறம் எகோனியா, இந்த எகோனியா அப்படிங்கிறவன் தான் யோயாக்கீனுக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா எகோனியா. யோகனான்னு இருக்குது பார்த்தீங்களா, எகோனியான்னு யோயாக்கீன் அப்படிங்கிற பேரையும் நாம் பார்க்கணும். இதுக்கு அப்புறம் வந்தது யார்? எகோனியாவுக்கு அப்புறம் வந்தது சிதேக்கியா. இந்த சிலேக்கியாவுக்கு அப்புறம் வந்த பேர் சலாத்தியேல். இந்த சலாத்தியேல் தான் செருபாபேல் அப்படிங்கிற பேரையும் கொஞ்சம் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது தான் சில பாருங்களேன், இப்போ பேர் மருவி வந்திருக்குதே அப்படிங்கிறத நம்ம நினச்சோம். எகோனியாவுடைய மகன் சலாத்தியேல் அப்படின்னு
இது எல்லாம் நம்ம பார்த்துட்டு வரும்போது இந்த காரியங்களை பற்றி நம்ம என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இங்கே கீழே வந்து அனானி என்று 7 பேர் வருது பாருங்கள். இந்த அனானிங்கிறவன் தான் நெகேமியாவுக்கு எருசலேமை குறித்த செய்தி கொண்டு போன அனானியா இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஒரு வரலாறும் உண்டு. அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா இது எல்லா பேர்கள்லையும் நம்ம ஒரு ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஹோல் வரலாறை ஞாபகப்படுத்துது. பேர்கள் சொன்னால் சம்பவம் ஞாபகம் வரும் அல்லவா? பேர்கள் சொன்னால் சம்பவம் ஞாபகம் வரும், வருடங்கள் ஞாபகம் வரும். அதனால் பேர்களை எல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி, இப்போ நீங்கள் இதை வாசித்து உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் கோடு போட்டு பாருங்கள். அவங்கள பாருங்களெல்லாம் படிப்பதற்கு இது உங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கும். நான் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பதாகவும் சொன்னது போல் என்ன செய்யலான்னா, நீங்கள் அந்த ஒவ்வொரு பேருக்கும் அதனுடைய எபிரேய அர்த்தங்களை நீங்கள் பார்த்து படிக்கிற விஷயங்களும் நமக்கு உண்டு, பிரயோஜனமாக இருக்குது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் bless you. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 நாளாகமம் 3வது அதிகாரத்தில் பார்க்குறோம். இந்த 3வது அதிகாரத்தில் தாவீதினுடையதான சந்ததியை குறித்து இதில் பார்க்க முடிகிறது. கர்த்தர் உனக்கு நான் ஒரு விளக்கை ஏற்படுத்துவேன்னு சொன்னார். அதே மாதிரி கர்த்தர் என்ன செய்தார், தொடர்ந்து தாவீதினுடையதான சந்ததியார் எப்படி ராஜாக்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியாக அவர்கள் சிறைப்பட்டு போகும் வரையிலும் சிறையிருப்பிலும் அதுக்கு பின்பதாக நடந்ததான அந்த நாட்களிலும் இருந்ததான அந்த சந்ததியாருடையதான பெயர் பட்டியல்கள் அது அழியாமல் காக்கப்பட்டிருக்கிற அந்த விஷயத்தை குறித்து நம்ம இதில் பார்க்க முடிகிறது. தாவீது எவ்வாறு ராஜாவா, எந்தெந்த வருஷத்தில் ராஜாவாக இருந்தால், எங்கே ராஜாவாக இருந்தால், அவனுடையதான பிள்ளைகள், அவனுடையதான பிள்ளைகளுடையதான சந்ததியை இந்த நாளில் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு மகிமைப்படுவதாக. இந்த தாவீதுடைய சந்ததியில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தாருங்கிறது நம்ம இதில் அதற்கு பின்பதாக நாம் என்ன செய்கிறோம், மத்தேயு புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோமா? ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. ஆமேனப்பா. தாவீது ஆமேனப்பா அவனுடையதான சந்ததியை நீர் கர்த்தாவே அப்பா கொடுத்த உடன்படிக்கையை எவ்வாறு நீர் நிறைவேற்றினீர், கொடுத்த வாக்கு தத்தத்தை, தாவீதுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றினீர் என்கிறத நாங்கள் அப்பா இந்த அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆண்டவரே அவனுடையதான ஆமேனப்பா உனக்கு ஒரு விளக்கை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் அவர்கள் கத்தா இவ்வளவு கேடாக நடந்தாலும் ஆனாலும் கத்தா அவர்களுடையதான பாவங்களை மன்னித்து அவர்களுக்கும் ஒரு சந்ததியை கொடுத்து கத்தா அவர்கள் தலைமுறையாய் சேவிக்க அந்த ராஜ்யத்தை அப்பா ஆளுகை செய்ய தேவரே நீர் கொடுத்த கிருபைகளுக்காய் உமக்கு மகிமை செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே ஆராதிக்கிறோம் அப்பா. கத்தாவே ஸ்தோத்திரம் அப்பா. இவ்வளோ ஒரு பெரிய மகிமையை தாவீதுக்கு நீர் கொடுத்தீரே ராஜா. இயேசப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் நமக்கு பிரியமாய் நடந்து உம்முடைய வழிகளில் நடந்து கத்தாவே உம்முடைய கிரியைகளை நிறைவேற்ற எங்களுக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.